ஓகே. ஹோரன் see the sketch track where Zach was. ஸோ இப்போ அவங்க வீடு முடிஞ்சு போச்சு. இப்போ ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அந்த பார்ட்டிக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ வெனஸா அப்படின்னு கார்ல வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க வெனஸா வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து விசிட் பண்ணும்போது இப்போ நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தா என்ன சொல்லுவாங்க? இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? இல்லைல்ல. நம்ம தானே சொல்லுவோம் இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை அப்படின்னு. ஸோ நெகட்டிவா ஏதாவது பேச்சு வந்ததுன்னா கண்டிப்பா யார் சொல்லியிருப்பா? வீட்டில் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க இது எல்லாமே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆடியோ கேட்டுட்டு மார்க் பண்ணணும். ஸோ ரெண்டுமே ஃபீமேல் வாய்ஸ் தான், அதனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால தான் நான் அந்த க்ளூ கொடுத்தேன். ஓகே, யார் எது சொன்னாங்கன்னு தெரியுதா? The Sohn Zimmer ist ja super. Vanessa சொல்லிருக்கேன். Die Lampe ist doch toll. Sie ist nicht langweilig. இது யார் சொல்லிருக்கா? தெரியலையா? கார்லா இல்லையே. சரிங்க, பாருங்க மறுபடியும்.
ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, கார்ல என்ன சொல்றாங்க, நல்லா இல்லை அப்படின்றாங்க. ஐ எம் லுக்கிங் ஃபார் அதர் லேம்ப். ஸோ லேம்ப் இஸ் டாக்டர், sie ist nicht langweilig. வென்னஸா சொல்றாங்க. கார்ல நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு வெனஸா இல்லை நல்லா இருக்கு, அது போரிங்கா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வெனஸா. கரெக்ட் தான், அது போரிங்கா இல்லை, ஆனால் அக்லியா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இது வந்து கார்லா. ஸோ பிக்சர் வந்து டிவிக்கு மேலே இருக்கிறது வந்து நல்லா இருக்கு. யார் சொன்னா? வென்னஸா. எனக்கு பெருசா ஒன்றும் பிடிக்கல அப்படின்றாங்க. சரி, யார் சொன்னா? Ich mag es nicht besonders, கார்லா. Die Terrasse ist wirklich super, யார் சொன்னா? கார்லா, கார்லா. ஸோ இந்த டேபிள் வந்து நாட் நைஸ். யார் சொல்றா? கார்லா. சரி, யார் சொல்றா? Die Terrasse ist ganz toll. வென்னஸா. சரி, யார் சொல்றா? வன்னெஸ்ஸா. ஸோ வன்னெஸ்ஸா சொல்றாங்க இதுவும். சரிங்களா? ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். Das ist ganz toll. Das ich finde es echt super. Das finde ich wirklich schön. Das sieht total gut aus. ஸோ எதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த நாட்ல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து எந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக இருக்குது, இந்த ஸ்மைலிஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட். Lange See oder kurze See, welche See holen Sie, kreuzen Sie an? ஸோ இந்த ஈயோட சவுண்ட் வந்து லாங்காக இருக்கா ஷார்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கீழே வந்து ரூல் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் டி ரெகால்? என்ன ரூலு? இஹெச் இல்லை இஇ வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? லாங்காக தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் லாங். ஸோ இ அலைன் தனியாக இ இருந்துச்சுன்னா அது வந்து சில டைம்ஸ் லாங்காக இருக்கலாம், சில டைம்ஸ் ஷார்ட்டாக இருக்கலாம், சொல்ல முடியாது. சரிங்களா? ஈயோட சவுண்டு லாங்கா ஷார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இங்கே வந்து லாங் அப்படின்னா ஈக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிருக்கு இல்லைங்களா, அது மார்க் பண்ணணும். ஷார்ட்டாக இருக்கு இங்கே ஈயோட சவுண்டுன்னா டாட் வச்சிருக்கிற பாக்ஸை நீங்கள் க்ராஸ் பண்ணணும். சரிங்களா?
gemütlich. Mehr. Hell. Same. Teppich. Regal. Idee. Neben. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேபன்ன்றது வந்து இந்த ஈ வந்து லாங்காக இருக்கு, இந்த ஈ வந்து ஷார்ட்டாக இருக்கு. என்ன கேட்டுக்கோங்க. ஸ்டேட். ரேடன். சென்ட்ரம். Okay. Okay. Next. Horns expressions in up. So அவங்க சொல்றதை நீங்க ரிப்பீட் பண்ணணும். சொல்லுங்க. Der Student wohnt in einem Apartment im Zentrum. மா எல்லாருமே சொல்லணுமா, அங்க ஆல்ரெடி இருக்கதே ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா? Der Herd steht neben dem Regal. Der Sessel ist gemütlich. Es steht vor dem Fenster. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுற மாதிரி எதை வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். அப்போ தான் ப்ரொனன்சியேஷன் நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்போ கலர்ஸ். Farben. Farbenன்னா கலர்ஸ். Sehen Sie die Möbel und Geräte an, verbinden Sie die mit den Farben. ஸோ இப்போ வந்து schwarz. Schwarz அப்படின்னா black. Brown. Brown. Grau. Grey. Rot. Red. Orange. Gelb. Yellow. Blau. Blue. Green. Lila. Violet. White. வந்து white. ஓகேவா? படிங்க மறுபடியும் நீங்க எல்லாமே சேர்ந்து. கலர்ஸ். schwarz. gelb. gelb. grün. lila purple color, violet color. Purple. White. இது வந்து என்ன கலர்னா கெல்ப்னா எல்லோ. ஓகே. இப்போ என்ன சொல்றேன்னா der Sessel ist rot அப்படின்னா இந்த சேர் வந்து ரெட்ல இருக்கு. ஆர்ம் சேர் வந்து செசல் அப்படின்வாங்க. Sessel is rot. ஸோ அப்போ இங்க என்ன சொல்லணும்? Das Sofa ist gelb தானே சோஃபா? எல்லோ கலர்ல தானே இருக்கு. ஆமா.
அப்புறம் இது என்னது? டி காஃபி மெஷினைஸ்ட். காஃபி மெஷினைஸ்ட் என்ன கலர்ல இருக்கு? ப்ளூ. அப்புறமா டிஷ். தேர் டிஷ் இஸ் என்ன கலர்? ப்ரௌன். அப்புறம் வேற என்ன கலர் இருக்கு? ஓகே, சாரி. Their computer is grau. கிரேல தானே இருக்கு. அப்புறம் their Fernseher is schwarz. schwarzல இருக்கு இல்லைங்களா? பிளாக் தானே. அப்புறம் வேற என்ன இருக்கு? டெப்பிஷ். டெப்பிஷ்னா அந்த மேட், கார்பெட். டெப்பிஷ் இஸ் ப்ரூன். கிரீன்ல இருக்கு இல்லைங்களா? அப்புறம் the stool is lila. Die Lampe ist orange. Die Spülmaschine ist dishwash பண்றது Spülmaschine ist weiß. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. The Sessel is rot. ஸோ உங்க வீட்டில் இல்லை என்னென்ன கலர்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்லயோ உங்க ரூம்ஸ்லயோ நீங்க செக் பண்ணணும். சரிங்களா? சரியா? ஓகே. நெக்ஸ்ட், வேர் வாண்ட்ஸ் தென் த ஹூ லிவ்ஸ் தென் ஹியர். ஸோ இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் இன் ஜெர்மனி. ஸோ இது என்னென்ன ஹவுசஸ்க்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க? இம் ஹாக் ஹவுஸ் ஜூ ஹவுஸ் ஜெஹே டி கான்சே ஸ்டார்ட். ஸோ ஹை பில்டிங், home at high building. So I can see the whole city. So இது என்ன பிக்சர்? பே. ஓகே, அடுத்தது கூல். ஓனம் இம் லாஃப்ட், ஆலிஸ் இன் ஐனம் ராம். இது என்ன நினைக்கிறீங்க? லாஃப்ட்ல வீடு, எவ்ரிதிங் இன் ஒன் ரூம், எல்லாமே ஒரே ரூம்ல இருக்கு. இதோ இந்த இது பாத்தீங்களா? கீழேயே வந்து கிச்சன் இருக்கு, இதுவே லிவிங் ரூம், மேல போனா இதுவே பெட்ரூம். ஸோ எவ்ரிதிங் இன் ஒன் ரூம் அப்படியே இருக்கு. ஸோ இது லாஃப்ட்ல வீடு. அலோ ஹர் நாக்பார் ஓனன் இம் ரைஹன் ஹவுஸ் மிட் கார்டன். இது என்ன வீடுன்னு நினைக்கிறீங்க? எதுமா? டே. கரெக்ட். ஸோ ரைஹன் ஹவுஸ்னா ஒரே மாதிரி குவார்டர்ஸ் மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி வீடு. ஸோ வித் கார்டன். Altbauwohnung in der Altstadt, Treppenhaus, Holz und Ohetecken. Old building in the city. ஸோ உள்ள இருக்கிற அந்த ஸ்டேர்ஸ் எல்லாமே வுட்ல தான் இருக்கும். ஹை சீலிங். எது நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் தப்பு. ஆப்ஷன் ஏ. ஆல என்னன்னா இது வந்து பழைய பில்டிங். ஸோ இதுக்குள்ள வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா வுட்ல தான் இருக்கும். ஸோ லிஃப்ட் எல்லாம் இருக்காது.
ஃபாக்வெர்க் ஹவுஸ், ஆலிஸ் கிளைன், ஜிம்மர் அண்ட் ஃபென்ஸ்டர், இதுதான் ஃபாக்வெர்க் ஹவுஸ், ஹாஃப் டிம்பர்ட் ஹவுஸ் அப்படின்வாங்க. இதுல எல்லாமே என்ன ரூம்ஸ், விண்டோஸ் எல்லாம் சின்ன குட்டி குட்டியா இருக்கும், சின்ன சின்னதா. இது ஃபாக்வெர்க் ஹவுஸ் அப்படின்வாங்க. ஸோ இப்போ என்னன்னா அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து பேசுவாங்க, அவங்களுக்கு எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க மார்க் பண்ணணும், அது நீங்க சொல்லணும். ஸோ இங்க என்ன சொல்றாங்க? ஓகே, என்ன நல்லா இல்லைன்னு சொல்றாங்க? ஆமாம், ஜோஃபில மென்ஷன் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல. ஸோ என் நெய்பர் யாருன்னே தெரியாது, நாக்பார் கெனேஷ் நிட் அப்படின்றாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ த நெய்பர். ஓகே, ஆனா வீடு நல்லா இருக்கு, நல்லா பிரைட்டா நல்லா இருக்கு, ஐ கேன் see the whole city அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஓனர் நேம் லாஃப்டர். ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஆல் இஸ் சூப்பர், எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு, ஆல் இஸ் குட் அப்படின்றாங்க. ஆனால் வின்டர்ல மட்டும் இட் வில் பி வெரி கோல்ட். இன் வின்டர் as a stock so cold, so it is very cold அப்படின்றாங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும். இவங்க என்ன சொல்றாங்க? ரைட் ஹேண்ட் ஹவுஸ். எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா வீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஆல்வேஸ் இன் கிளைஷர் ஹவுஸ். ஸோ எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியான வீடு இருக்கும். ஆனா எங்களுக்கு ஓன் ஹவுஸ் வித் கார்டன், அது வந்து நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ ஆனா இன்னொன்னு, கார்டன் வந்து நாங்க மட்டும் இருக்க மாட்டோம், யாராச்சும் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க. சால்ட் பவுனும் வந்து வீடு என்ன வுட்டில் இருக்கும். ஸோ எல்லாமே எக்கோ அடிக்கிற மாதிரி கேட்கும். ஸோ மன் ஹோட் உன்ஸ் உன்ஸ். ஸோ அவங்க வந்து நாங்கள் என்ன பேசுகிறோன்னு அவங்களுக்கு கேட்கும், அவங்க என்ன பேசுகிறாங்க நம்மளுக்கு கேட்கும், அந்த மாதிரி சத்தம் வரும். ஸோ ஒன் கைண்ட் அவுட்லுக். ஸோ நோ லிஃப்ட், லிஃப்ட் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதான் பிடிக்கும்.
ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க, ஃபாக்வர்க் ஹவுஸ் வந்து இந்த வீடு தான் இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. இது வந்து 200 years ஓல்டு டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் இது. ஸோ எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டார்க்காக இருக்கும், வெளிச்சம் இருக்காது, சன் லைட் இருக்காது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, வி ஓனன்சி. ஸோ இந்த 3 டெக்ஸ்ட் இருக்கு, இது 3மே படிச்சுட்டு இந்த 3த்துல வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி, உங்க வீட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஏதாவது லைன்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்று சேர்த்து உங்க வீடை பத்தி நீங்க எழுதணும். எழுதிட்டு எனக்கு குரூப்ல அனுப்பணும். சரிங்களா? ஓகேவா? ஓகே. Noah 26 Jahre. So meine Wohnung in einem Hochhaus ist schon aber klein. ஸோ எங்களோட வீடு வந்து அந்த ஹாக் ஹவுஸ், ஹை பில்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீடு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், பட் ஸ்மால். Ich habe eine Küche, ein Bad und ein Schlafzimmer. So I have a kitchen, bathroom, living room and bedroom எல்லாம் ஒன்று தான். Die Küche und das Bad sind sehr klein. Kitchen und Bathroom வந்து ரொம்ப small. Aber ich habe auch keinen Balkon, but I have balcony. Der ist sehr groß und schon mit Blumen und Blick auf die Bäume vor dem Haus. So அது வந்து அந்த balcony இருந்து it is very big. It is big and beautiful with flowers and வியூ. அங்கே வெளியில பெரிய பெரிய மரம் இருக்கு இல்லைங்களா, அதோட வியூ பால்கனில இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. தி ஓனுங் இஸ் சென்ட்ரல் aber ruhig. அபார்ட்மெண்ட் வந்து சிட்டி சென்டர்ல இருக்கு, ஆனா ரொம்ப அமைதியான பிளேஸ். Ich bin zufrieden, I am satisfied. Ich wohne gern here, I like living here. இதுல ஏதாவது உங்களுக்கு இதுவா இருந்துச்சுன்னா meine Wohnung ist schön. ஸோ என்னோட வீடு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். ஸ்மாலாக இருந்துச்சுன்னா ஆபர் கிளைன் அப்படின்னு சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, ஷாபா, ஐன கியூஷா, பாடு, ஓன் சிம்மர் இல்லைன்னா ஸ்லாப் சிம்மர். ஸோ அந்த கிச்சன் எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து எதாவது எடுத்துக்கலாம். பால்கனி இருக்கா, ஃப்ளவர்ஸ் இருக்கா, ட்ரீஸ் இருக்கா, அது சென்ட்ரலில் இருக்கா, அமைதியாக இருக்கா அப்படி. கிம் 20 Jahre. Zurzeit habe ich ein Zimmer in einer WG. ஸோ ஒரு ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட், ஓன் கெமைன்ஷாப், ஷேர்டு ரூமில் இருக்காங்க. வியர் ஓனன் இன் ஐனம் ஃபாக்வர்க் ஹவுஸ். அந்த வீடு பார்த்தோம் இல்லைங்களா, ஆஃப் ஜிம்மர், அந்த மாதிரி வீட்டில் இருக்காங்க. த சிம்மர் இஸ் கெமிட்லிஷ் அவர் டுங்கல் உன் லவுட். ரூம் வந்து ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்கும், வெளிச்சம் இருக்காது, சன்லைட் இருக்காது, அண்ட் நாய்ஸியாக இருக்கும். Ich habe nie Sonne in Zimmer, no sunlight in the room. Das ist nicht so schön, that is not so nice. Die Lage ist auch nicht so schön, location கூட நல்லா இல்லை. Im Erdgeschoss unter einer Straße, ground floorல எடுத்த உடனே ஸ்ட்ரீட். Aber es ist nicht weit zur Uni, das finde ich perfect. ஆனால் யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப தூரம் இல்லை, அதனாலே அது பர்ஃபெக்டாக இருக்கு. Die Nachbarn sind sehr nett, das ist auch toll und das Zimmer ist nicht teuer. நெய்பர்ஸ் கூட ரொம்ப நைஸ் அண்ட் தட் ஐ ஃபைண்ட் இட் வெரி கிரேட். அது எனக்கு பிடிச்சிருக்கு. ரூம் கூட எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அப்புறம் மேக்ஸிமிலியன் 45 Jahre. Unser Reihenhaus ist wirklich schön. Die Zimmer sind alle groß und hell, auch die Küche und das Bad. ஸோ எங்களோட வீடு வந்து ஸ்குவாட்ரஸ் மாதிரி இருக்கிற வீடு வந்து ரியலி சூப்பர். ரூம்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, சன்லைட் பயங்கர நல்லா இருக்கும். கிச்சனு பாத்ரூம் கூட நல்லா இருக்கும். We haben auch eine Terrasse, so we also have a terrace. Im Sommer ist das sehr schön. சம்மரில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். Leider ist das Haus nicht in der Stadt. Unfortunately, that is not in the city. Und ich muss immer mit dem Auto fahren, so I always have to take a taxi. Das mag ich nicht so gern. Vielleicht suchen wir in ein paar Jahren eine Wohnung in der Stadt. So maybe
சில வருஷத்துக்கு அப்புறமா நான் சிட்டியில ஒரு அபார்ட்மெண்ட் தேட போறேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த மூணுத்துல உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் எல்லாம் ஓகேவா இருக்கோ அந்த சென்டென்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்க வீடை பத்தி நீங்க எழுதணும். Welche Sätze und Ausdrücke können Sie auch verwenden? இதுல எந்த சென்டென்ஸ் எந்த ஃப்ரேஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்? Markieren Sie in Texten, அதெல்லாம் இங்க மார்க் பண்ணிட்டு sammeln Sie die Texte und Ausdrücke in einem Heft, எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை போட சொல்லியிருக்காங்க. Meine Wohnung ist schon, aber die Lage ist, லொகேஷன் நல்லா இல்லைன்னா die Lage ist nicht so gut அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீடை பத்தி எழுதணும். ஸோ இதோட 9th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? இது வந்து நீங்க அலாங்கோ ஆப்ல நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல, பட் பாருங்க, பார்த்தா நல்லது உங்களுக்கு. இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஒவ்வொரு லெசன்லயும் இருக்கிற இந்த லாஸ்ட் பேஜ் வீடியோ வந்து அலாங்கோ ஆப்ல பாத்துக்கோங்க. ஒருவேளை அலாங்கோ ஆப் ஓபன் பண்ண முடியல அப்படின்னா யூடியூப்ல போயிட்டு இந்த மாதிரி டி நெட்வொர்க் வேகே வீடியோன்னு போட்டிங்கன்னா வரலாம். மேபி ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ல இருக்கிறது அப்படியே இந்த பேஜ்ல இருக்கிறது அப்படியே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடை பத்தி டிஸ்கிரைப் பண்றது, லெட்டர் எழுதுது. எனக்கு நான் நேற்று லெட்டர் கேட்டிருந்தேன், யாருமே எழுதி அனுப்பலைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லெட்டரும் பிளஸ் இந்த இது உங்க வீடு பத்தியும் நீங்க எழுதி எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? ஓகே, சரி, சூஸ். புதுசா யாரும் வந்திருக்காங்க, சரவணன் அப்படின்னு. சரவணன், ஷியாம், வேற யாராச்சும் லாகின் பண்ணிருக்கீங்களா இல்ல ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? ஓகே, சூஸ்மா, எல்லாருக்கும் சூஸ்.